புதின் இந்தியா வருவதற்கு சற்று முன்னதாக இந்திய விமானப்படை ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது சீனாவையும் பாகிஸ்தானையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்தியாவின் உள்நாட்டு போர் விமானமான காக இந்தியா காத்திருக்கும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் டெல்லியில் ஒரு விளையாட்டு மாற்றும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்திய விமானப்படை அரசாங்கத்திடம் வெளிப்படையாக கூறியது, இப்போதே 40 முதல் 55ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்கள் தேவை என்று. இதற்கு காரணம் சீனா தனது J-20 விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தானும் அதை பிரதிபலித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா சும்மா இருக்க முடியாது. இந்த ஒப்பந்தம் வெறும் கொள்முதல் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு தற்சார்பு விமான பயணத்தை வழங்கும் ஒரு உத்தி. இப்போது உண்மையான போட்டி தொடங்குகிறது. அமெரிக்காவின் F-35 எதிராக ரஷ்யாவின் Su-57. ஒருபுறம் F-35 உள்ளது. இது பறக்கும் சூப்பர் கணினி என்று அழைக்கப்படுகிறது. அதன் நெட்வொர்க் சென்ட்ரிக் போர் மற்றும் சென்சார் இணைவு அதை ரேடாரில் கிட்டத்தட்ட மறைத்து விடுகிறது. மறுபுறம் Su-57 உள்ளது. ரஷ்யாவின் இரட்டை என்ஜின் ஸ்டெல்த் போர் விமானம். இது காற்றில் அத்தகைய சாகசங்களை செய்கிறது. இது டாக்ஃபைட் சண்டையில் எதிரியை கஷ்டப்படுத்துகிறது. இந்தியாவிடம் இப்போது 2 விருப்பங்கள் மட்டுமல்ல. இந்தியா இப்போது ஒரு கிங்மேக்கர் நிலையில் உள்ளது. வெறும் ஜெட் விமானங்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப பரிமாற்றமும் தேவை என்றும் சில பகுதிகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது இந்த ஒப்பந்தம் ஒன்றுக்கு பதிலாக 2 நன்மைகளை கொண்டு வரும். முதல் நன்மை, சீனாவின் J-20 எதிர்கொள்ளக்கூடிய போர் விமானங்களை உடனடியாக பெறுவோம். இரண்டாவது நன்மை, எங்கள் விமானிகளுக்கு 5ஆம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் ஒரு உண்மையான அனுபவம் கிடைக்கும். இது ஆம்கா திட்டத்தை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்கும். ஒரு பரீட்சைக்கு முன் கேள்வித்தாளின் ஒரு பார்வையை பெறுவது போல கற்பனை செய்து பாருங்கள். அது போன்ற ஒரு வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைக்கப் போகிறது. இப்போது விளையாட்டு பாதுகாப்பு பற்றியது மட்டுமல்ல, இது ராஜதந்திரம் பற்றியது. இந்தியா அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் போட்டிக்கு இழுத்துள்ளது. யார் சிறந்த விலை, மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் வலுவான மேக் இன் இந்தியா மாதிரியை கொடுக்கிறார்களோ அவர்களுடனேயே இந்தியா ஒப்பந்தம் செய்யும். இதனால் சீனா குழப்பமடைந்து இந்தியா அமெரிக்காவுடன் செல்லுமா அல்லது ரஷ்யாவுடன் செல்லுமா என்று கவலைப்படுகிறது. இந்த குழப்பமே நமது மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஒப்பந்தம் வெறும் ஒரு பேரம் மட்டுமல்ல, இது ஒரு உளவியல் நன்மை. இந்தியாவின் வானத்தில் F-35 அல்லது Su-57 கர்ஜிக்கும் போது எதிரி ஒரு முறை அல்ல 100 முறை சிந்தித்து எந்த நடவடிக்கையும் எடுப்பான். இந்த விமானங்களின் சில பகுதிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் போது கல் போன்ற உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அந்த தொழில்நுட்பமும் தற்சார்பும் கிடைக்கும். இது எதிர்காலத்தில் சீனாவை விட நம்மை முன்னேற்றும். இப்போது யோசித்துப் பாருங்கள், உலகின் 2 ஆபத்தான போர் விமானங்களின் சாவிகள் இந்தியாவிடம் இருந்தால் அது வெறும் கொள்முதல் மட்டுமா செய்யுமா? இல்லை நண்பரே, இந்தியா இப்போது வெறும் வாடிக்கையாளர் அல்ல, முடிவெடுப்பவர். $1 பில்லியன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இந்தியாவின் ஒரு முடிவில் தங்கியுள்ளன. இந்த உண்மையே அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் ஒரே மாதிரியாக பதற்றமடையச் செய்கிறது. இந்தியா F-35 ஐ தேர்ந்தெடுத்தால் அதன் இந்தோ பசிபிக் திட்டம் வலுவடையும் என்பதை அமெரிக்கா அறியும். அதே சமயம் Su-57 ஒப்பந்தம் இந்தியாவுடன் நடந்தால் அதன் பாதுகாப்பு தொழிலுக்கு புத்துயிர் கிடைக்கும் என்பதை ரஷ்யா அறியும். இருவரும் இந்தியா தங்கள் பக்கம் நிற்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள். ஆனால் இந்தியா செய்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு குறைவில்லை. இந்தியா என்ன சொன்னது? நாங்கள் எந்த குழுவிலும் இல்லை, நாங்கள் எங்கள் எதிர்காலத்துடன் இருக்கிறோம். அதாவது தொழில்நுட்பத்தை அளிப்பவர், மேக் இன் இந்தியாவை மேம்படுத்துபவர், இந்தியாவை ஒரு வாடிக்கையாளராக மட்டுமல்லாமல் ஒரு கூட்டாளியாக கருதுபவர், அவருடன் மட்டுமே இந்தியா செல்லும். இதுவே புதிய டெல்லியின் புதிய இராஜதந்திரம். இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் நடக்கும் பெரிய விளையாட்டை பற்றி இப்போது சிந்தியுங்கள். இது வெறும் ஜெட் வாங்குவது பற்றியது மட்டுமல்ல, இது அடுத்த 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் வான்வழி சக்தியை திட்டமிடுவது. அதுவும் சீனா ஒவ்வொரு வாரமும் புதிய ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் நிலைநிறுத்தும் நேரத்தில். எனவே எந்த விமானம் சிறந்தது என்ற கேள்வி அல்ல, எதிர்காலத்திற்காக இந்தியாவை எந்த நாடு தயார் செய்ய முடியும் என்பதே கேள்வி. ஏனென்றால் நமது விமானிகள் F-35 போன்ற சூப்பர் கம்ப்யூட்டரை பறக்க விடும்போது அல்லது Su-57 போன்ற ஸ்டெல்த் ஸ்டன்னரை கொண்டு காற்றில் சாகசங்கள் செய்யும் போது அவர்கள் வெறும் பறந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த அறிவை சேகரித்துக் கொண்டிருப்பார்கள். அது எதிர்கால உள்நாட்டு ஆம்கா-ஐ தயாரிப்பது மட்டுமல்லாமல் உலகின் முதல் 5 போர் விமானங்களின் பட்டியலில் சேர்க்கும். இப்போது தொழில்துறையை பற்றி பேசினால் HAL, DRDO மற்றும் நாட்டின் அனைத்து தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள். இந்த ஒப்பந்தம் அவர்களுக்கு வேலை தருவது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலம் அவர்கள் இவ்வளவு வளர்ச்சி அடைவார்கள். அடுத்த முறை நாம் நமக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஜெட் விமானங்களை விற்போம். இதுவே உண்மையான தற்சார்பு இந்தியா. இங்கு வெறும் போர் விமானங்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்காலமும் பறக்கிறது.
இப்போது யோசிப்பதற்கான நேரம் இல்லை. இந்தியா இப்போது யாருடைய நிழலிலும் நிற்கவில்லை. இந்தியாதானே ஒரு மூலோபாய துருவம் என்று உலகிற்கு காட்டும் நேரம் இது. யார் ஒப்பந்தம் செய்தாலும் அவர்கள் வெறும் ஜெட் விமானங்களை வாங்க மாட்டார்கள், ஒரு யுகத்தையே வாங்குவார்கள். இப்போது யோசித்துப் பாருங்கள், இந்தியா 40 முதல் 85ஆம் தலைமுறை செல் போர் விமானங்களை வாங்கினால் அதன் அர்த்தம் என்ன? அதாவது இப்போது நமது அண்டை நாடு வெறும் LOC அல்லது லைக்கில் ஊடுருவ திட்டமிடாது. அவர்கள் காற்றில் உயிருடன் இருக்க முடியுமா இல்லையா என்று யோசிக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் வெறும் சக்தி மட்டுமல்ல, அவை ஒரு பறக்கும் சூப்பர் அமைதியான வேட்டைக்காரன். அது கண்ணுக்கு தெரியாமலேயே போரை முடிக்கும். இப்போது இந்த ஜெட் விமானங்கள் இந்திய வானில் கர்ஜிக்கும் போது பாகிஸ்தானின் A-16 மற்றும் சீனாவின் J-20 ஆகிய இரண்டிற்கும் இது ஒரு திறந்த சவாலாக இருக்கும். நீங்கள் இருப்பதை விட நாங்கள் முன்னே இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. இப்போது சற்று வித்தியாசமாக யோசிப்போம். இந்த முழு விளையாட்டிலும் உண்மையான சக்தி வெறும் ஜெட் விமானங்களில் இல்லை. உண்மையான சக்தி நமது விமானிகளுக்கு கிடைக்கும் அனுபவத்தில் உள்ளது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள், ஒரு இந்திய விமானி Su-57 அல்லது F-35 ஐ பறக்க விடும்போது அவருக்கு பறக்கும் கட்டுப்பாடு அல்லது ஆயுத அமைப்புகள் மட்டுமல்ல கிடைக்கும். உலகின் சிறந்த விமானப்படைகளும் இயங்கும் நேரடி போர் சூழ்நிலையின் வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கும். இது வெறும் போர் விமான பயிற்சி அல்ல, இது எதிர்கால போர் மாஸ்டர் கிளாஸ் ஆகஸ்ட் இருக்கும். அந்த அனுபவத்தின் பலன் நேரடியாக நமது உள்நாட்டு AMCA திட்டத்திற்கு செல்லும். அதாவது இந்த போர் விமானங்களிலிருந்து நாம் பெறும் பாடம், அந்த தரவு, அந்த அறிக்கைகள், அந்த உண்மையான உலக தொழில்நுட்ப பகுப்பாய்வு நமது விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் கிடைக்கும். பின்னர் ஒரு AMCA தயாராகும். இது சீனாவின் J-20 முறியடிப்பது மட்டுமல்லாமல் உலகின் எந்த 5ஆம் தலைமுறை ஜெட் விமானத்திற்கும் எதிராக நிற்கும். மேலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான விஷயம் மேக் இன் இந்தியா மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகும். அதாவது இந்தியா வெறும் வாங்காது, ஆனால் இந்த விமானங்களின் சில பகுதிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் என்று கூறும். இப்போது இதனால் என்ன ஆகும்? HAL, DRDO மற்றும் நமது உள்ளூர் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு உலகின் மிகவும் மேம்பட்ட விமான தொழில்நுட்பத்திற்கு நேரடி அணுகல் கிடைக்கும். இது வெறும் தொழில்துறையை மட்டும் மாற்றாது, இது இந்திய பாதுகாப்பு உற்பத்தித் துறையில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கும். அங்கு இந்தியா போர் விமானங்களை வாங்குவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அவற்றை ஏற்றுமதி செய்யும். நாளை ஒரு நாடு நமக்கு போர் விமானங்கள் வேண்டும் என்று சொன்னால், இந்தியா எங்களிடம் சொந்தமாக இருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த நாள் வெகு தொலைவில் உள்ளதா? இல்லை நண்பரே, நிச்சயமாக இல்லை. இந்த ஒரு படி நம்மை அங்கு அழைத்துச் செல்ல முடியும். மற்றும் மிகப்பெரிய நன்மை புவிசார் அரசியல் சமநிலை. இந்தியா ரஷ்யாவுடனும் அமெரிக்காவுடனும் பேசுகிறது, ஆனால் இந்தியா இப்போது யாருக்கும் அடிமையல்ல. நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம், எங்களுக்கு சிறந்த தொழில்நுட்பத்தை வழங்கும் மற்றும் இந்தியாவின் நலன்களை கருத்தில் கொள்பவருடன் மட்டுமே நாங்கள் ஒப்பந்தம் செய்வோம், அவரே உண்மையான கூட்டாளி. இப்போது அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ இருவரும் இந்தியாவை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்கின்றனர். இந்த முறை இந்தியா அவர்களின் செய்கைகளில் இல்லை, தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் முடிவெடுக்கிறது. இதுவே உண்மையான சுதந்திரம், இதுவே புதிய இந்தியா. இப்போது நீங்கள் யோசித்துப் பாருங்கள், நமது வானில் F-35 அல்லது Su-57 போன்ற வேட்டைக்காரர்கள் கர்ஜிக்கும் போது எந்த எதிரியாவது நம்மை பார்க்க துணிவானா? நம் பலத்தை யாராவது புறக்கணிக்க முடியுமா? இந்த முடிவு இந்தியாவை ஒரு சக்தி வாய்ந்த நாடு மட்டுமல்லாமல் ஒரு மூலோபாய வல்லரசாக மாற்றும்.